Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஸ்ப்ரிங் பூட் சம்பந்தமா தான் பார்க்க போறோம். இப்போ ஸ்ப்ரிங் பூட் சம்பந்தமான வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து எப்படி நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஒன்று அப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நம்ம கூகுளில் போயிட்டு ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து ஸ்ப்ரிங் இனிஷியலைசர்னு இதை கிளிக் பண்ணுங்க. இதில் தாங்க நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஒன்று நமக்கு கிரியேட் பண்ணுறது. இதில் ப்ராஜெக்டில் நம்ம மெவனை செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் ஜாவா. இதில் பாருங்க, இதில் வந்து கடைசியாக உள்ள வெர்ஷன் எந்த வெர்ஷன் கடைசியாக இருக்கோ அதை எடுங்க. இப்போ 6.10 எடுப்போம். ஏன்னா அந்த வெர்ஷன் வந்து கடைசியான வெர்ஷன் எடுத்தால் தான் நமக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம டக்குன்னு செய்ய முடியும். ஓகே ரைட், பழைய வெர்ஷன் அதெல்லாம் எடுத்துருங்க. ரைட், இப்போ கடைசி 6.2 தான் இருக்கு. இங்கே குரூப் ஐடியா கொடுப்போம். ஃப்ரம் ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் இங்கே நம்ம வந்து பேர் கொடுப்போம் ஸ்ப்ரிங் ஸ்கூல்னு சொல்லி. ரைட், உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்க. அதான் அந்த குரூப்போட பேர். இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் பேரை கொடுப்போம் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். ரைட் ரைட், இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க பேக்கேஜ் நேம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா காம் ஸ்ப்ரிங் ஸ்கூல் டாட் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன். இப்படி தான் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆகும் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். ரைட், பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்ப்ரிங். இதில் வந்து இப்போ வேர்ஷன் வந்து ஜாவா உங்களோட கரண்ட் மெஷினில் என்ன வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நானாக ரெக்கமெண்ட் பண்ணேன் ஜாவா 8 போட்டிருந்தீங்கன்னா போட்டுக்குங்க. ஏன்னா ஜாவா 8 தான் நமக்கு லேஸாக இருக்கும், வேணுங்கிற விஷயம் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வேர்ஷன் சொல்லி அடிச்சிங்கன்னா இந்த ஜாவா என்ன வேர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னு பார்த்துக்கொள்ளலாங்க. பாருங்க, இப்போ ஜாவா இங்கே 1.8னா ஜாவா 8ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஏன்னா ஜாவா 8 நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஜார் பேக்கேஜ் ஜார் இதில் தான் எனக்கு வரணும். இங்கே டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ டிபெண்டன்சி வந்து மெவன் ப்ராஜெக்ட்க்கு எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா இப்படி தான் ஆட் பண்ணுறதுங்கண்ணா. ஸ்ப்ரிங் போர்ட்டுக்கு இல்லை 3 டிபெண்டன்சிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்ப்ரிங் வெப். இப்போ இதில் தான் அந்த ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் அந்த வெப்ன்ற விஷயம். இதில் தான் நம்ம ஏபிஐ வந்து நமக்கு வந்து ரீடிரெக்ட் ஆகும். அடுத்த வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்ப்ரிங் MySQL எடுப்போம். ரைட், MySQL வந்து நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது MySQL கனெக்டர். அடுத்து நம்ம ஜேபிஐ எடுப்போம். இதில் தான் நம்ம வந்து குவாரிஸ் எல்லாம் எழுதுறது. இப்போ நான் வந்து இன்சர்ட் இன்டூ அந்த மாதிரி குவாரிஸ் எழுதுவோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஜேபிஐல தான் நம்மளுக்கு வந்து இந்த குவாரிஸ் எல்லாம் எழுத கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இந்த SQL ஸ்டோர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவா பர்சிஸ்டன்ட் ஏபிஐ. இதில் தான் நம்ம குவாரிஸ் எழுத இன்சர்ட் பண்ணுறதா சர்ச் பண்ணுறதா எல்லா குவாரிஸும் எழுதுறது வந்து ஜேபி. இந்த ஜேபிஐ ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த ஜேபிஐனா என்னன்னு தெரியுது. ஓகே, இந்த வெப்ன்றது நம்ம ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ MySQL டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறது, ஜேபிஐ வந்து நம்ம குவாரிஸ் எழுதுறது. இப்போ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வச்சிருக்காங்க ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இதில் எழுதிக்கலாம். இந்த டிபெண்டன்சின்ற விஷயத்தில் வந்து எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 டிபெண்டன்சி வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம். ரைட், எழுதிட்டு இந்த ப்ராஜெக்டை நம்ம ஜென்ரேட் பண்ண ஜெனரேட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார் ஃபைலில் வந்து உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி கீழே காட்டும். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான எடிட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். நானாக ரெக்கமெண்ட் பண்ணேன் IntelliJ ஐடி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஜாவா டெவலப்பர்ஸ்க்கு வந்து IntelliJ ஐடி தான் நல்ல ஒரு எடிட்டர். இதை நீங்கள் உங்கள் மெஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் ஸ்ப்ரிங் பூட்டில் நான் வந்து எக்லிப்ஸ்லையும் சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் எக்லிப்ஸோட IntelliJ ஐடி தான் ப்ரொஃபஷனல் ஐடி. இப்போ இதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ரைட், இப்போ 30 டேஸ் ஃப்ரீ கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இதுதான் IntelliJ ஐடியை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. வந்து இது ஜாவாவுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கு. ரைட், ஓகே, இப்போ இதை நம்ம அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். எப்படி ஓப்பன் பண்ணால் ஃபைலில் போயிட்டு ஓப்பனில் போயிட்டு இந்த இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவேன். இப்போ டவுன்லோடில் இருக்குது. இதை கட் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டு ஒரு டிரைவில் போட்டு வைப்போம். போட்டு நம்ம ஒரு ப்ரொஜெக்டை செய்கிறோம். இப்போ அந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். டவுன்லோட்லேயே வச்சு செய்யாதீங்க, நிறைய பேர் அதிலே வச்சு செய்வாங்க. இதை வந்து இப்போ எடுத்துக்கணும். இப்போ இ டிரைவில் இருக்குது. ரைட், என்ன அது ஏன் காட்டுதில்லை? ரைட், இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். நான் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ்னு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ரைட், பண்ணதுக்கப்புறம் இந்த வந்துருச்சு. இப்போ இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ப்ராஜெக்ட்டுக்கு. இதை வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்.
திரும்ப நம்ம ஓப்பன் பண்ணதா இருக்கு. அந்த வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்குள்ளே உள்ளதான் ஓப்பன் பண்ணணும். ரைட், இதை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இந்த ஃபோல்டரே ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணது கீழே பாருங்க ஒன்று இருக்கு, மேக் ஃபர்ஸ்ட் டேப் பண்ணி இதை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓகே, மெயின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி தான் நம்ம எடுக்கிறது. ரைட், இப்போ இதுதான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். பாருங்கள், உங்களுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஒன்று ஆனால் கிரியேட் ஆகல. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. இல்லை டிபெண்டன்சிஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிற நேரம், ப்ராஜெக்ட் செய்கிற நேரம் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். இல்லை நீங்கள் எது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எதுவுமே இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்க் பாரில் பாருங்கள் இன்ஸ்டால் ஆகுது. இதை எது நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த டிபெண்டன்சியும் கிடைக்காது. அதனால் டிபெண்டன்சி வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணி வரும். நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குங்க. ரைட், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் pom.xml இதை கலப்போம். இந்த pom.xml தாங்க ஸ்ப்ரிங் பூட்லேயே ஒரு ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்னா நம்மளுக்கு இப்போ ஹார்ட் நம்ம உடம்புல எவ்வளோ முக்கியமோ ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு pom.xml வந்து அப்படி ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்ப்ரிங் பூட்டுக்கு. pom.xml இல்லாட்டி ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் ஒன்றே நமக்கு செய்யவே இயலாது. ஏன்னா இந்த டிபெண்டன்சிஸ் வந்து இந்த ஒரு மனிதன் உறுப்பு மாதிரி ஒரு உறுப்புகள் தான் இந்த டிபெண்டன்சின்ற விஷயம் இந்த ப்ராஜெக்டில். இப்போ MySQLக்கு MySQL டிபெண்டன்சி, MySQL டிரைவர் ஆட் பண்ணணும், JPA டிபெண்டன்சி, வேறு ஏதாவது உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் டிபெண்டன்சி யாருன்னா எல்லாமே இந்த pom.xml தான் நம்ம கன்ஃபிகர் பண்ணிக்கிறது. பாருங்க, இந்த pom.xml பாருங்க, டிபெண்டன்சிஸில் பாருங்க நிறைய டிபெண்டன்சிஸ் வந்து அங்கே கன்ஃபிகர் பண்ணி காட்டியிருக்கு பாருங்க. இப்போ இந்த டிபெண்டன்சிஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எல்லா டிபெண்டன்சி பார்த்தீங்களா. ரைட், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் SRC, இந்த SRCக்குள்ளே பாருங்க. இதில் வந்து நமக்கு 2 ஃபோல்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாவான்ற ஃபோல்டர் இருக்குது. இதுக்குள்ளே பாருங்கள், இதுதான் மெயின், நம்மளோட மெயின் ஃபைல். இதுதான் நம்ம ஜாவாவில் மெயின் மெத்தட்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் பாருங்கள், அந்த மெயின் மெத்தட் தான் இது. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கான இது ஜாவாவோட கிளாஸ் பேர், இது மெயின் மெத்தட். இந்த மெயின் மெத்தட் தான் எல்லா ப்ரோக்ராம்லையும் ஒர்க் பண்ணும். இதுதான் மெயின் மெத்தட். டிஃபால்ட்டாக உங்களுக்கு மெயின் மெத்தட் இந்த மாதிரி வந்துடும் ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ பல ஒரு அனோட்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ப்ரிங் பூட்டில் பாருங்கள். எல்லாமே ஸ்ப்ரிங் பூட் சம்மந்தமான எல்லாமே அனோட்டேஷன் தான் ஒர்க் பண்ணும். இப்போ இது வந்து மெயின் அப்ளிகேஷன், அதுக்கு ஒரு அனோட்டேஷன் இருக்குது. என்டிடிஸ்னா அதுக்கு அனோட்டேஷன், சர்வீஸ்னா அனோட்டேஷன், ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐனா அதுக்கு ஒரு அனோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் தான் நம்மளோட டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம எழுதணும் டேட்டா பேஸ் போர்ட், என்ன போர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இந்த அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணுறக்கு எல்லா போர்ட்டும் நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் லாரவல் எல்லாம் தானாக போர்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணும். இதில் நாமளே போர்ட் ஒன்று இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த போர்ட்டில் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆக போகுதுன்றது. அதுதான் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் உள்ள ஒரு பியூட்டி. ஓகே, ரைட். இப்போ பாருங்கள், இதில் வந்து அதுக்கு முன்னுக்கு நம்ம பார்ப்போம் இந்த டிபெண்டன்சிஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிபெண்டன்சி நீங்கள் ஆட் பண்ணாட்டே அந்த டிபெண்டன்சி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு. இந்த MySQL டிபெண்டன்சிஸ் பாருங்கள் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஆட் ஆகாட்டி என்ன பண்ணுவீங்க? இல்லை நீங்கள் ஆட் பண்ணலை, ஆனால் நீங்கள் மறந்துட்டு விட்டுறீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் புது டிபெண்டன்சிஸ் சொன்னே நீங்கள் ஆட் பண்ணுவீங்க? ஓகே, அதை எப்படி செய்யறதுன்றதையும் பார்ப்போம். இப்போ டிபெண்டன்சி தனித்தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த 3 டிபெண்டன்சிஸ் தான் நான் வந்து இந்த வெப், MySQL டிரைவர், JP, அந்த 3 டிபெண்டன்சிஸ் தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் முதல்ல. ரைட், பார்த்தீங்கன்னா இது JPA வெப், அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ நான் MySQL டிபெண்டன்சி தான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஒரு டிபெண்டன்சி நம்ம ஆட் பண்ணாட்டே எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இப்போ கூகுளில் போயிட்டு நம்ம டைப் பண்ணுவோம் MVN மெவன் அர்த்தம். இதில் வந்து நமக்கு தேவையான டிபெண்டன்சியை நம்ம டைப் பண்ணலாம். MySQL கனெக்டர். இப்போ இதில் வந்து MySQL டிபெண்டன்சிஸ் இதுதான். இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் போயிட்டு நமக்கான வெர்ஷன் வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷனாக எடுங்க. கொஞ்சம் பழைய வெர்ஷனாக எடுங்க, புதுசு எடுக்காங்க. கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு வெர்ஷன் ஒன்று எடுப்போம். ஓகே, இப்போ நான் ஒரு வெர்ஷன் ஒன்று இப்போ எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வெர்ஷன் எடுங்க, கொஞ்சம் பழைய வெர்ஷன். இப்போ இந்த டிபெண்டன்சிஸ் இருக்குது பாருங்க வந்தோடனே மெவனில் டிபெண்டன்சிஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணுவோம். அவ்வளோதாங்க நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ இதில் போய்ட்டு அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் இருக்குது. இல்லை வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. முதல்ல உள்ளது நீங்கள் புது வெர்ஷனுக்கு கன்ஃபிகர் ஆகும். நான் பழைய வெர்ஷன் எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லா ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணி போட்டோன்னே பாருங்கள் கீழே டஸ்க் பாரில் அந்த டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் ஆகுது. நீங்கள் ஆட் பண்ணுற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சிறிது நேரம் வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, சிலவங்களுக்கு இந்த டிபெண்டன்சிஸ் எப்படி வெயிட் பண்ணுறதெல்லாம் ஒன்றுமே விளங்காது. டக்கு புக்குன்னு செய்வாங்க. அது வந்து ப்ராஜெக்ட் வந்து அப்படி செய்கிறது கிடையாது. ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட்? ஓகே, இப்போ டிபெண்டன்சிஸ் உங்களுக்கு கான்ஃபிகர் ஆயிடுச்சுன்னு சரியாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போவோம். ரைட், எல்லாம் சரி அக்கார்டிங் த வே எல்லாமே ஓகே நமக்கு. இப்போ நம்ம போயிட்டு ப்ராஜெக்டை வந்து ரைட், இப்போ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த ப்ராஜெக்ட் நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் பூட் வந்து நான் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் செஞ்சுட்டு போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட் வந்து கற்றுக்கிறதுனா ஒரு நல்ல பிளேஸ் தான் இந்த இடம். ரைட், இப்போ வந்து அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்மளுக்கான போர்ட்டெல்லாம் டிஃபைன் பண்ணிக்கும். டேட்டா பேஸ் ஒன்று கம்ப்ளீட் இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். என்னோட சைட் டியூட்டர்ஸ் பண்ணி இதை அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் எடுத்துக்கிறீங்க இந்த கோட். ஏன்னா இது வந்து டைப் பண்ணிட்டு போகிறது இல்லைங்க. இது அப்படியே இந்த மாதிரி காப்பி பண்ணி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஓகே, இதை டைப் பண்ண போனோம்னா நமக்கு லேட் ஆகும். இது வந்து இப்படியே யூஸ் பண்ணுங்க நீங்கள். ரைட், இந்த மாதிரி போர்ட் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பேர் என்னமோ அந்த பேரை கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ன்றத எந்த போர்ட்டில் ரன் ஆகிறத கீழே கொடுங்க. சர்வர் போர்ட் என்ன போட்டோ. ரைட், இப்போ போர்ட்டை டிஃபைன் பண்ணி எந்த போர்ட் வேணாலும் கொடுக்கலாம். நான் வந்து 80 88 கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிற போட்டோ கட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது வந்து ஜேபிஏ ஹைபர்னேட் போட்டோன்றதை வந்து அப்டேட். நான் வந்து இப்போ டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். நம்ம கிரியேட்னு கொடுக்குறோம். கிரியேட்டுக்கு அப்புறம் அப்டேட்னு மாற்றுங்க. அதை நான் பிறகு வர வீடியோ சொல்லி தரேன். இங்கே MySQL டிரைவர் இப்படி தான் நம்ம MySQL டிரைவர் ஒன்று ஆட் பண்ணுறது. ஓகே, காம் MySQL சிஜே இதுதான் புது முறை ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, சிஜே யூஸ் பண்ணோம். முன்னே சிஜே தேவையில்லை. ஜேடிபிசி காம் MySQL ஜேடிபிசி டிரைவர் ஆட் பண்ணோம். இப்போ சிஜே ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம டேட்டா பேஸ் வந்து இருக்கிற லொக்கேஷன் பார்த்து கொடுக்குறோம். ஓகே, இப்போ இந்த போர்ட் நம்மளோட டேட்டா பேஸை பார்த்து கொடுக்குறோம். இப்போ நம்ம ஸ்கூல்னு சொல்லி கொடுக்குறோம். இதான் நம்ம டேட்டா பேஸ் வந்து ஸ்கூல்ன்றது தான் நம்ம டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதை நம்ம கொடுக்குறோம். இப்போ இங்கே நான் வந்து டேட்டா பேஸை பேர் எல்லா கான்ஃபிகரேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அடுத்த கீழே வந்து ரூட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நம்ம ரூட்னு தான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து MySQL ஒர்க் பேட்ச் இன்ஸ்டால் பண்ணுற நேரம். ஓகே, இப்போ ரேம் இல்லைங்க நம்ம MySQL ஒர்க் பேட்ச்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இது வந்து கடைசியில் நம்ம ஹைபர்னேட். இப்போ இந்த ஹைபர்னேட்ன்றதை நீங்கள் கொடுக்கணும். சாரி, ஜேபி இதுதான் ஜேபிஏ டேட்டா பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ரைட், இந்த இதில் வந்து கொடுத்துருக்கணும். ஜேபிஏ கான்ஃபிகரேஷன் இதில் தான் நமக்கு வந்து கோட் எழுதுறது. ரைட், ஓகே, இது முக்கியம். இப்போ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா MySQL ஒர்க் பேட்ச் வந்து இப்போ நீங்கள் வந்து கூகுளுக்கு போங்க, டைப் பண்ணுங்க MySQL. இதில் தான் உங்களோட டேட்டா பேஸ் இருக்கும். dev MySQL ஒர்க் பேட்ச்னு அடிச்சிங்கன்னா வரும். இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இதில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதில் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட்னு கொடுப்போம். இப்போ நான் வந்து இதா இருக்கு, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. MySQL. ரைட், இது வந்து 448 MB மாதிரி இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஜாம் சர்வர்லாம் கனெக்ட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து டிரெக்டாகவே உங்களுக்கு MySQL கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரி குவரி ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்குது. நீங்கள் எந்த போர்ட் கொடுக்குறீங்க அந்த போர்ட்டுக்கு இதை கனெக்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, லோக்கல் ஹாஸ்ட் போர்ட் தான் இருக்குது மேலே. இப்போ ரூட் பாஸ்வேர்டு வந்து ரூட் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ரூட் தான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் ரூட் தான் கொடுத்துருக்கேன். அதில் தான் நான் கனெக்ட் ஆகும். இதுதான் ஒரு போர்ட், கனெக்ட் ஆகிற போர்ட். இதை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கணும். லோக்கல் ஹாஸ்ட் போர்ட் தான் அது 127.0.0.1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சு. நோ கெட் ரைட். ஓகே, இல்லை இந்த மாதிரி எரர் ஒன்று வரும். பார்த்தீங்கன்னா நீ ரன் பண்ணுற நேரம் ஸ்ப்ரிங் பூட் நம்ம ரன் பண்ணுவோம் அப்ளிகேஷனை பாருங்கள். இந்த அதில் ப்ளே பண்ணுற நேரம் உங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகலாம். இந்த மாதிரி பேக்கெட்டில் இந்த மாதிரி எரர் ஒன்று வரும். சரியான உங்களுக்கு டிரைவர்லாம் இன்ஸ்டால் பண்ணாட்டி. ரைட், இந்த மாதிரி பேக்கெட்னா உங்களோட டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் ஆகலைன்னு தான் அர்த்தம். அந்த போர்ட்டுக்கு வந்து சரியாக கனெக்ட் ஆகலை. உங்கள் டேட்டா பேஸ் வந்து MySQL டேட்டா பேஸ் வந்தோட உங்களோட ப்ராஜெக்ட் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். கனெக்ட் ஆகிடுச்சு அந்த எரர் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வராது. இந்த மாதிரி சரியாக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இந்த பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா JVM ரன்னிங் ஸ்ப்ரிங் பூட் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ரன்னிங்னு வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை உங்கள் அப்ளிகேஷன் நல்லா ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம். பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து இவ்வளோ தான் சொல்லி தரலாம். நீங்கள் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கண்டினியூஸில் வீடியோ போகிற நேரம் உங்களுக்கு விளங்கி போகுமா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் எடுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.